தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய மத்தியில எங்களுடைய தகப்பனார் ரெவரண்ட் டாக்டர் ஆர் ஜான்த்ரே இருக்கிறார்கள். அவர் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு போதிப்பார்கள். நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வாழ்க்கையில பிரத்யட்சமாய் வரும் என்பது சந்தேகமில்லை. ஆமென். ஐ வெல்கம் மை டாட் ரெவரண்ட் டாக்டர் ஆர் ஜான்த்ரே இன் ஆர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவ பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. தேவன் தம்முடைய திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கையில அவர் அறிவிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை பகலுக்கு பகல், இரவுக்கு இரவு அவருடைய அறிவை தெரிவிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை பூமியின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரையிலும் சொல்லுகிறது. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. எல்லாவற்றையும் நீங்கள் திறம்பட செய்வது எப்படி? முதலாவது ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய அரண்மனை கட்டுறாங்க, அல்லது ஒரு பெரிய பில்டிங் கட்டுறாங்க, அல்லது ஒரு பெரிய வீடு கட்டுறாங்க, அல்லது உங்க சொந்த வீடை நீங்க கட்டுறீங்க. கட்டும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனம் இருக்கும். இது எப்படி கட்டணும், கிச்சன் எங்க இருக்கணும், ஹைட் எங்க இருக்கணும் அப்படின்னு எல்லாமே. இப்போ அந்த மாதிரி யோசிக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆர்கிடெக்டோ ஒரு இன்ஜினியரோ போட்டு ஒரு மேப்பு வரைபடம் போட்டு அதில் என்னென்ன எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி, அப்போ வீட்டில் வந்து கிச்சன் டேபிள் எவ்வளோ உயரமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட கணவன் தீர்மானிக்க முடியாது, மனைவி தான் தீர்மானிக்கணும். அவங்க உயரத்துக்கு தக்கதாக அந்த இதெல்லாம் சொல்லணும். இப்போ இன்வால்மெண்ட் எல்லாம் அப்படி இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக ஒரு இடம் வேணும், கட்டணும், அதுக்கு ஒரு தரிசனம் வேணும். எல்லாரும் எல்லாத்தையுமே பூர்ணமாக நினைக்கிறதில்ல. இந்த ஏரியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, இப்போ ஒரு ஆர்கிடெக்ட்லாம் ஒரு பெரிய, அந்த காலத்தில் நான் ஒரு சிவில் கான்ட்ராக்டர் இதில் ஒர்க் பண்ணேன், சூப்பர்வைசராக. ஒரு ஒரு 1.5 வருஷம் அப்படி ஒர்க் பண்ணேன். பெரிய ஆர்கிடெக்ட்லாம் இடத்த சொல்லுவாங்க, லொக்கேஷன் சொல்லுவாங்க, ஆனால் அவங்க வந்து ஃபீல்டுக்கு வர மாட்டாங்க. ஆனால் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, மைனர் டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க, இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். ஆனால் அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறவங்க இன்ஜினியராக இருக்கிறவங்க கீழே மேசனுக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு பகுதியாக செய்கிறப்ப எல்லாருக்கும் அடித்தளம் போடுறவனுக்கு மேலே என்ன வரும்னு தெரியாது. ஆனால் நோண்டி மண்ணை போட்டு பண்ணுவான். பேஸ்மெண்ட் போடுறவங்களுக்கு வேற, அவங்க அது முடிஞ்சோன்னு போயிடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒரு வேலை இருக்குது. எல்லாத்தையுமே நிர்வகிக்கிறது அந்த சைட் இன்ஜினியர் தான், அந்த மொத்த கான்ட்ராக்ட் எடுத்தவங்கலாம். இப்போ ஒவ்வொரு டீட்டெயிலாக தெரிஞ்சாதான் அதை வந்து சரியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஒரு ப்ளூ பிரிண்ட் நமக்கு தெரியணும். தேவனுமே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நமக்கு அவர் ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வச்சிருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில ஒரு டெஸ்டினி, சில டெஸ்டினின்னு சொன்னா நேச்சுரல் டெஸ்டினின்னு ஒன்று இருக்கு, அப்புறம் டிவைன் டெஸ்டினின்னு இருக்கு. ஐயோ, நான் அமெரிக்காவில் பிறந்தா நல்லா இருக்கும்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் நான் வந்து இந்த பணக்காரன் வீட்டில் பிறந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் உங்க என்ன சொல்றது, உங்க ஃப்ரீ வில்ல நீங்க தேர்ந்தெடுக்க முடியாது. இது நேச்சுரல் டெஸ்டினி. அதுலேயும் தேவன் ஞானமா இருக்கிறார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நீங்க வந்து எப்படி வாழணுங்கிறத உங்களுக்கு தேவன் பெரிய கிஃப்டா ஒரு ஃப்ரீவில் கொடுத்துருக்காரு. நீங்க எப்படி தேர்ந்தெடுப்பீங்க அப்படிங்கிறத பொறுத்து. அதுதான் டிவைன் டெஸ்டினிய. அந்த இதில் கூட
டிவைன் டெஸ்டினின்னு ஒண்ணு வச்சிருக்கிறாரு. உனக்கு விதித்தது இவ்வளவுதான். இது ரொம்ப நல்லா இருக்கும். என்னை காட்டிலும் உனக்கு சிறந்ததை யாரும் தீர்மானிக்க முடியாது. அப்படிங்கிறார் ஆண்டவர். முதலாவது நீங்கள் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல இருக்கிறீங்க. இயேசுவை ஆண்டவரும் இரட்சகருமா ஏற்றுக்கொண்டவர்கள் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல நீங்க உட்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். ஆஹ் தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னா ரொம்ப அழகா தான் சிருஷ்டித்தார். இடையில தான் அது பிசாசு கீழே தள்ளப்பட்டு போனான், கெடுத்து போட்டான்லாம் வேதத்துல இருக்கு. வெறுமையுமா இருந்தது, ஒழுங்கின்மையா இருந்தது பூமி பிசாசுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தேவன் சொன்னார். எத்தனை ஆண்டு காலம் பரிசுத்த அசைவாடினாலும் தெரியல. ஆனா வெளிச்சம் உண்டாவதாக என்று தேவனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது வெளிச்சம் உண்டானது. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது அந்த உங்க சூழ்நிலையெல்லாம் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். பாழா கிடந்த ஒரு உலகம், அதுக்குள்ள தேவன் ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்குறார். அதுல ஆதாம் ஏவாளையும் வைக்கிறார். உங்களையுமே தேவன் என்ன சொல்றாருன்னா ஒரு ஏதேன் தோட்டத்துல தான் வச்சிருக்காரு. உங்க குடும்பத்துல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளை நம்ம வீடு ஒரு ஏதேன் தோட்டம்னு சொல்லணும். இங்க எல்லாமே அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். பரலோகத்துல ஒரு ஏதேன் தோட்டமா அப்படி பரலோகத்தை ஏதேன் தோட்டம்னா நம்ம சொல்லி அப்படியே பழக்கப்பட்டுட்டோம். பரலோக வாழ்க்கைங்கிறது எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம், எத்தனையோ மைலுக்கு அப்புறம் இல்லை, அது இப்பொழுதே இருக்கிறது. அது உங்க மனதை பொறுத்து அமைகிறதா இருக்கு. இந்த வசனம் டிவைன் டெஸ்டினேஷன், தேவன் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கானவைகள் அல்ல, நன்மைக்கானவைகள். இந்த பிக்சர் நமக்கு தெரிஞ்சிருந்தா நமக்கு எல்லாம் நன்மையா நடக்கும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றது, நீ என்னுடைய கரத்துல இருக்கிற, நீ ராஜமுடியா இருப்ப, உன்னை அதிகாரம் செலுத்துறவனா வைப்பேன், நீ அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல இருக்கிற. அன்பினாலதான் உன்னுடைய ஆளுகையே இருக்கும். உலகத்துல இருக்கிற ஆளுகை பார்த்தீங்கன்னா அகங்காரம் இருக்கும், அடிமைத்தனம் இருக்கும், யாரையும் மதிக்க மாட்டோம். ஆனா அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல இருக்கும் பொழுது நம்ம எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா இந்த ரெஸ்பெக்ட் அன்பு அவர்களை ஆளுகை செய்யும். அன்பு பெரிய காரியம், அன்பு பெரிய காரியமா இருக்கு. அப்போ நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட், நம்ம வாழ்க்கை எப்படி டிவைன் டெஸ்டினேஷன். நீங்க அமெரிக்காவில் பிறக்க முடியாது, நான் இங்கிலாந்துல பிறக்க முடியாது. ஆனா அதை ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். ஆனா இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு டிவைன் டெஸ்டினேஷன் இருக்கு. அமெரிக்காவும் ஒண்ணுதான், ஆப்பிரிக்காவும் ஒண்ணுதான். ஆண்டவர் பார்வையில் அவருக்கு பூமி தான், அவருக்கு பூமி தான். எவ்வளவு மோசமான காரியமா இருந்தாலும், எவ்வளவு மோசமான சூழ்நிலையா இருந்தாலும், இந்த பூமியில நீங்க இருக்கிற இடம் ஏதேனா இருக்குது. உங்க வீட்டை விட்டு நீங்க வெளியே போகும் பொழுது உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றீங்க தேவனுடைய ராஜ்யத்தை. உங்க வீட்டில் இருக்க அதே சமாதானம், தேவ காரியம் உங்க குடும்பத்தை விட்டு வெளியவும் போகணும். அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த குடும்பத்தை தேவன் பாதுகாக்கிறார், தம்முடைய திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். இது ரொம்ப முக்கியமான காரியம். இந்த ப்ளூ பிரிண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தேவனுடைய சித்தம்லாம் எளிதில் வெளிப்படும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை, குடும்பம், எல்லா காரியத்தையும் குறித்து தேவன் ரொம்ப கரிசனை உள்ள ஒரு தேவனா இருக்கிறார். ஆனா அதுல நமக்கு ஒரு பணி கொடுத்திருக்கிறார். அது என்னன்னா, எனக்கு என் தேவன் நல்லவரா இருக்கிறார், எனக்கு ஒரு டிவைன் டெஸ்டினி இருக்கு, டிவைன் டெஸ்டினி இருக்கு. அவர் டிவைன் டெஸ்டினில கூட ஆபிரகாம் சொல்லும் பொழுது இந்த ஜனங்கள்லாம் 400 வருஷம் எகிப்துல அடிமையா இருப்பாங்க. அப்ப அடிமையா இருக்கிறது தேவனுடைய சித்தமா?
அப்படியெல்லாம் தேவனுடைய சித்தம் இல்ல. மக்கள் தொடர்ந்து தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாம போகும் பொழுது, அந்த லெவல்ல போய் அங்க முடிஞ்சிடுறாங்க. ஆனாலும் நம்முடைய கீழ்ப்படியாமை, நம்மளுடைய பாவங்கள் இவைகளெல்லாம் மீறி அவருடைய கிருபையும், இரக்கமும், தயவும் 400 வருஷத்துக்கு அப்புறமும் வந்து அவன் தொலைஞ்சு போட்டுன்னு உள்ள அந்த ஜனங்கள மீட்டெடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இது நாள் வரையிலும் என்ன நடந்ததுன்னு தெரியுது. ஆனா இப்போ தேவன் உங்க மீட்பரா இருக்கிறார். இப்போ உங்க இரட்சகரா இருக்கிறார். அவருடைய டிவைன் டெஸ்டினி உங்க வாழ்க்கையில நடக்கும். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டுருவார்கள். அவர்கள் பூமியின் உயர்ந்த இடங்கள்ல இருப்பாங்க. இந்த மேப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, எல்லாவற்றையும் நீங்க திறன்பட செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. இஃப் யூ நோ த எண்ட்ஸ் அது ரொம்ப மங்களகரமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு மங்களகரமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றியா இருக்கும். அ என்று நாம அறியும் பொழுது, அதுதான் நம்ம எதையுமே உங்களுக்கு ஒரு வெற்றி இருக்குன்னு தெரிஞ்சா, அதுல ஆர்வமா செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. இப்போ இது ஒரு பெரிய லாபம் இருக்கு, ஒரு பிசினஸ் பண்ண போறோம், ஒரு பெரிய லாபம் இருக்குன்னு சொன்னா, அத அடையிற வரலும் நாம இது பண்ணுவோம். ஒரு டவுட் இருந்துன்னு வச்சுக்கங்களேன், போமாட்டோம். இப்போ சொல்றாரு, "நான் உன் பேர்ல வெற்றி என்று எழுதியிருக்கிறேன். உன் பேர்ல வெற்றி என்று எழுதியிருக்கிறேன். உன் எல்லை எங்கும் பரிசுத்தம் என்று எழுதியிருக்கிறேன். எஸ். நீ வெற்றிக்காகவே பிறந்தவன்." அப்ப அந்த டிவைன் டெஸ்டினி நீங்க நல்லா விளங்கிக்கணும். இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்காக சைரஸ் கிங்க கூட பத்தி 200 வருஷத்துக்கு முன்ன சொல்றாரு ஆண்டவரு ஏசாயா 45ல. அ ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல அந்த ஜனங்க இப்படி அடிமைப்பட்டு போனா கூட, அ அவங்க திரும்ப கொண்டு வருவேன். ஏன்னா ஆபிரகாம் சொன்னதெல்லாம் நடக்கும்னு நெனைக்கிறாரு. அப்ப என்னுடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியதில்ல. ஆனா நான் அதுதான் சொல்றாரு, "நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. உங்களுக்கென்று பெரிய காரியங்களை வைத்திருக்கிறேன். நான் உங்கள் மத்தியில உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன்." இந்த கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்கிற பொழுது, அந்த டிவைன் டெஸ்டினில நாம நடக்கிறோம். ஆமென். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது. டிவைன் டெஸ்டினியே வந்து உங்க குடும்பத்த குறித்து, சந்ததிய குறித்து, இயேசுடைய வருகை, அ அவர் வரும்போது நம்ம எப்படி இருப்போம்? அப்படிங்கிறது தான் அந்த டிவைன் டெஸ்டினி. இந்த டிவைன் டெஸ்டினில வந்து லாங் லைஃப் அல்லது என்ன சொல்றது? சாவாமை அல்லது இம்மார்ட்டாலிட்டி. உங்க மேல மரணம் செயல்படாது. அப்ப இந்த சரீரப்பிரகாரமா மரிக்கிறாங்களே, அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் என்ட்ட ஒரு ரூ. 10,00,00,000 பணம் பேங்க்ல இருக்கு. ஒருத்தன் வந்து உங்களுக்கு ஒரு ரூ. 5 வச்சுக்கங்கன்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கங்களேன், அதெல்லாம் நத்திங். எனக்கு நித்திய ஜீவன் என்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டேனோ, அன்னைக்கு என் வாழ்க்கையில மரணத்துக்கு அதிகாரம் இல்ல. இந்த சரீரப்பிரமான மரணம்லாம், அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல. அதெல்லாம் நினைக்கிறது இல்ல. பரலோகத்தின் வாழ்வை இங்கேயே நம்ம வாழ்றோம். இந்த சரீரத்தில இயேசு வர வரையிலும் நான் வாழ்வேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க. அதுதான் உங்க சரீரத்துக்கு தெய்வீக சுகத்த குடுக்குது. அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இந்த பூமியில இருக்கிறேன். ஒரு காரியத்த நீங்க திறம்பட செய்யும் பொழுது, உங்க சிந்தை தன் வேலையிலே ஜாக்கிரதையுள்ள மனுஷனை காண்பாயானால், அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அப்போ நம்ம பகுதியில ஒண்ணு இருக்கு. தேவனும் நானும். தேவன் எனக்கு இப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட் குடுத்திருக்கிறாரு. என் குடும்பத்த குறித்து இப்படி குடுத்திருக்காரு. என் பிள்ளைகள குறித்து இப்படி குடுத்திருக்கிறாரு. ஆ நான் இந்த ஏதேன் தோட்டம் என் குடும்பத்துல இருந்து எனக்கு அடுத்த வீட்டுக்குள்ள போகுது. அங்க ஜனங்கள சந்திக்குது. நான் பார்க்குற மனிதருக்குள்ள இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு வரும்படியாக தான் நான் போறேன். இதுதான் சுவிசேஷம். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம். அப்படிதான் கலாத்தியர் 3:8 சொல்லுது. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம். ஸ்கிரிப்சர் அப்படின்னு போட்டு.
சுவிசேஷம். என்ன சுவிசேஷம்? ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்தேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன்னு சொல்றது ஒரு பாதுகாப்பு நமக்கு. நாம யாரையும் சபிக்கணும்னு இல்லை. ஆசீர்வதிகள் என்று சபிக்க. அப்போ ஒரு நீங்க பாதுகாக்கப்பட்ட ஜனங்கள். டிவைன் டெஸ்டினிங்கிறது இந்த உலகத்துல ஏதோ வழியே தெரியாம அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறோம் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். உங்களை பூர்ணமா நடத்துவார். அதனால இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்க கடவன். பிறனுக்கானவர்கள் எப்படி நோக்க முடியும்? என்கிட்ட இருந்தா தானே கொடுக்க முடியும். ஏசு இருந்தா எல்லாம் இருக்கு. அவருக்கு கொடுக்கிற மனது வரும் பொழுது அவருக்கு எப்பொழுதும் கொடுக்கிற மனது இருக்கு. நமக்கும் எப்பொழுதும் கொடுக்கிற மனது இருக்கும். நான் நிறைய நேரத்தில் அப்படி பார்த்துருக்கிறேன். எங்கள் டயசிஸில் ஒரு பில்டிங் ஃபண்டுக்காக ஒரு 1,00,000 எல்லாம் கொடுக்கலான்னு என் கையில் இப்போ 20,000 தான் இருந்தது. நான் சொன்னேன் 1,00,000 நான் கொடுக்குறேன். இன்னும் 10,000 தான் வாட்ஸ்அப்பில் இருந்தது, அனுப்புனேன். அப்புறம் தெரியாமல் 2 தடவை அனுப்பிட்டேன். 20,000 போயிடுச்சு. ஆனால் ஒரே மாதத்தில் 1,00,000 நான் கொடுத்துட்டேன். யார்கிட்டையும் சொல்லலை, யார்கிட்டையும் கேட்கல. ஆனால் நான் ராஜா, நான் கூப்பிட்டா வரும். ராஜாவின் வார்த்தை எங்கே இருக்கோ அதிகாரம் இருக்கு. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலுமா இருந்த எங்கள் பணங்கள் வருவதாக, மனுஷர்கள் வந்து மடியில் போடுவார்களாக. இதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கும் உலகம் அப்படிதான். நீங்க உங்க உலகத்தை சிருஷ்டிக்கணும். உங்களை சுற்றி உள்ள உலகத்தை நீங்க பேசுகிற தேவனுடைய வார்த்தையினால நீங்க சிருஷ்டிப்பீங்க. எல்லாம் நீங்க திறம்பட செய்வீங்க. வெளிய உலகத்துல நம்ம வேலைக்கு போனாலும் பார்க்குறோம், லஞ்சம் லாவணியங்கிறத மாத்திரம் இல்லை, அது உலகத்துல இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா கிறிஸ்தவ நண்பர்களுக்கு மத்தியிலேயே கோபம், வைராக்கியம், பொறாமை இதெல்லாம் கூட பார்த்து மனம் மடிவாயிட்டுரும். ஆனா நீ மனம் அடிய தேவையில்லை. நீ உன் வீட்டுக்குள்ள இருப்ப, அது ஏதேன் தோட்டம். அங்க டீப் ரெஸ்ட், நல்லா தூங்குவீங்க. நீங்க என்னைக்கு உங்க வீடு ஏதேன் தோட்டம், அங்க தேவன் குளிர்ச்சியான வேலையில வராரு, இன்னைக்கும் வராருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள வந்தோன்னா நல்லா தூக்கம் வரும். உங்க வீடு ஒரு ஏதேன் தோட்டமா இருக்கு. அங்க தேவ பிரசனை இருக்கு. நீங்க வீட்டை விட்டு வெளியே போறப்ப அதிகாரம் மிக்கவர்களா வர்றீங்க. நீங்க வெளியே வரப்ப சூசான் நகரமே கலங்கும். ஏன்னா எஸ்தர் 8:8 அவர் முத்திரை மோதிரத்தை உங்க கையில போட்டிருக்கிறார். நீங்க 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 சீல் வச்சீங்கன்னா சீல் தான். இன்னைக்கு மழை பெய்யும்னு சொன்னா மழை பெய்யும், மழை பெய்யக்கூடாதுன்னா மழை பெய்யாது. இப்படிப்பட்ட ஆளுகையை தான் தேவன் நம்ம மத்தியிலிருந்து எதிர்பார்க்கிறார். அரசாங்கத்துல பெரிய மாற்றங்கள் வரும் நீங்க சொல்லும் பொழுது வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ராஜ்யம் இருக்குது என்று நீங்க சொல்லும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த முதல்ல அந்த ப்ளூ பிரிண்ட், நீங்க எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, அதுதான். நீங்க முதல்ல இந்த அறிவு வரணும். என்னைக்கு இயேசுவை ஆண்டவராக நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு தான் தெரியும் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக உங்களை எழுதியிருக்காருன்றது. ப்ரீடெஸ்டினேஷன். என்னைக்கு நீங்க உங்க சொந்த வில்லுல இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்களோ அப்பதான் அவர் உங்களை ஏற்கனவே தெரிந்திருக்கிறாரு. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்ற அறிவு நமக்கு வருது. நீங்களும் நானும் தேவனுடைய வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்பவுமே நினைச்சுக்கணும், நீரும் நானும். அதனாலதான் நான் கிச்சன்ல சில வேலையில சமைக்கிறப்ப கூட அங்க கூட பேசிக்கிட்டு தான் ஆண்டவரே எவ்வளவு உப்பு போட்டும், இந்த மசாலா எவ்வளவு போட்டும் அவர் சொல்லுவார். அதுக்கு இடையும் போடுவேன் கரெக்டா. அப்புறம் சமைச்சவன்லாம் காலியாகிடும். அவரோட எப்பவுமே பேச முடியுங்கிற. இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் எவ்ரி மைனர் டீட்டெயில் ஆஃப் யுவர் லைஃப். அதனால தான் நேற்று கூட பிஎம்எஃப்ல ஜெரமியா டெஸ்ட் பண்ணி கொடுக்குறப்ப எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார். பிரசங்கி 6:10 நினைக்கிறேன். அதில் இருக்கிற எவனும்
தோன்றும் முன் பேரிடப்படுகிறான். உன் வாழ்க்கை பேரிடப்படுறதுன்னா, தேவன் எப்படி பேரிடுவாருன்னா, உன் வாழ்க்கையில என்னென்ன நன்மை வரும் அப்படின்னு, உன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலையை நீ மேற்கொள்வ. அப்ப ஆண்டவரு உங்கள எப்படி பார்க்கிறாருன்னா, நீங்க பரிசுத்தமா உங்கள பார்க்கிறாரு, வெற்றியா பார்க்கிறாரு, சூழ்நிலை ஜெயிக்கிறவர்களா பார்க்கிறாரு. அ உங்கள ஜெயவீரன், நீங்க வெற்றி பெற்றவர்கள், அப்படிதான் உங்களுக்கு பேரிட்டுருக்கிறார். இப்ப எனக்கு ஒரு பேரு வச்சிருக்காங்க, எங்க அப்பா, அம்மா வச்சது. அ துரைசாமி, அந்த ஜோதிஷத்துல எழுதியிருந்தாங்க. அப்புறம் அந்த காஸ்ட் பேர்லாம் போட்டிருந்தாங்க. ஆனா ஆண்டவரு என்ன எனக்கு வச்ச பேரு ஜான். அன்பு தான். அன்பு எல்லாவற்றையும் ஜெயிக்கும். லவ் நெவர் ஃபெயிலர். அன்பு ஒருபோதும் தோற்காது. நீங்களும் ஒருபோதும் தோற்க மாட்டீங்க. நீங்க எத செஞ்சாலும் திறம்பட செய்வீங்க. நெறைய காரியம் உங்களோட நானு பேசணும். ஆனா எனக்கு நேரம் பத்தாதனால, அத இந்த இந்த டைம்ல நம்ம ஸ்லாட்ல முடிக்க வேண்டியிருக்கனால, கர்த்தர் உங்கள பார்த்து சொல்றாரு. உங்களுக்கு ஒரு நேச்சுரல் டெஸ்டினி, அத யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா, டிவைன் டெஸ்டினி அதுலயும் உங்களுக்கு நல்லது வச்சிருக்கிறாரு. அவரோட சேர்ந்து நீங்களும் தீர்மானிச்சு அத எடுத்துக்கொண்டீங்கன்னா, அந்த வேதத்துல அவர் நல்லவர், அவர் உங்களுக்கு நன்மைகளை செய்யிருக்கார், எல்லாவற்றையும் செய்யும்படியாக உங்களோடு கூட வருகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நெறைய நேரத்துல அந்த பிரசங்கி 6:10 சொன்ன மாரி, மனுஷன் வந்து எதிர்த்து தான் நிக்கிறான். எப்ப எதிர்த்து நிக்கிறான்னா, தன்னுடைய எண்ணத்துல. பாருங்க, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் வரும். அதுக்கு முன்ன கர்த்தர்ட்டே வந்தான். சில நேரத்துல நம்ம எல்லா வெற்றி வந்துடுது. சில நேரத்துல சரி எதுக்கு கர்த்தர டிஸ்டர்ப் பண்ண, நான் பாட்டுல போவோம் அப்படின்னு போவோம் பாருங்களேன். அப்பதான் மரண இருள்ல போறோம். ஆனா அவரு சொல்லியிருக்காருல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு. நாம தவறான ரூட் எடுத்தா கூட அங்கேயும் அவர் இருந்து அங்க சரியான ரூட்ல நம்மள கொண்டு வந்து நிறுத்தி, ஆனா கூப்பிடணும். அதுதான் அங்க ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கு. ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிட்டார்கள். இந்த தேவன் திரும்பமாக நம்மளை எடுப்பித்து கட்ட வல்லவரா இருக்கிறார். நம்மள மாத்திரம் இல்ல, நம்ம குடும்பத்த, நம்ம பிள்ளைகள, நம்முடைய எதிர்காலம், நம்மள அயல் பக்கத்துக்காரங்கள, அ எல்லா இடங்கள்லயும் தேவன் நம்மை நடத்துறத நீங்க பார்க்க முடியும். திறம்பட நீங்க செய்யணும்னா, இந்த ப்ளூ பிரிண்ட் தெரியணும். உங்க எண்டு வெற்றியா இருக்கும். உங்க முடிவு சம்பூரணமா இருக்கும். உங்களுக்கு நிறைவானது வரும்பொழுது, குறைவானது ஒழிந்து போகும். அந்த நிறைவானவர் இயேசு தான். உங்க இருதயத்துல அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. நீங்க செய்றதெல்லாம் வாய்க்கும். நீங்க செல்லும் இடங்கள்லாம் நான் உன்னோடு இருப்பேன். இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம்லாம் வேற யாரு சொல்ல முடியும் உலகத்துல? ஆ நீங்க இந்த பூமியில மனுஷர் சிந்திக்கிற பிரகாரம் சொன்னா, நீங்க இயற்கையின் பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறீங்க. ஆனா தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில சர்வ சாதாரணமாக நடக்கும். சொல்லுங்க. நீங்க எப்போ உங்க மனத அவர் பக்கமா திருப்புறீங்களோ, அப்பயே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். இந்த சிந்தை தான் நீங்க எதுவுமே திறம்பட செய்யறதுக்கான ஒரு காரியமா இருக்கும். தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பெரிய காரியங்களை நீங்க பார்ப்பீங்க. நெறைய வசனம் நானு எழுதி வச்சிருக்கிறேன். இத பத்தி சொல்றதுக்கு. நெறைய வேத வசனங்கள் இருக்கு. ஒவ்வொன்னா வாசிச்சேன்னா, இப்ப அதுவே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடும். அந்த வசனம் எல்லாம் சொல்லுது. நித்திய இதெல்லாம் நான் ஏற்கனவே திட்டம் போட்டு உனக்கு வச்சிருக்கிறேன். இந்த நாள்ல இங்க இருப்ப, இப்படி இருப்ப, இப்படி இருப்ப, இப்படி இருப்பேன்னு. நம்மளுடைய அந்த அறிவு குறைவுனால
நம்ம அந்த இடத்துக்கு போக முடியல. 400 வருஷம்தான் அங்க இருக்கணும். அதுக்கு மேல இருக்கக்கூடாது எகிப்துல. அவங்க அவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருந்தா கூட, ஆனா மறுபடியும் கொஞ்சம் அதிகமா அக்கிரமம் பண்ணதுனால மறுபடியும் 30 வருஷம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. 430 வருஷம் கழிச்சு தான் வந்தாங்க. சில நேரத்துல இவ்வளவு எனக்கு நன்மை செய்துருக்கிறாருன்னு அந்த அறிவு இல்லாதனால தான் நம்ம அந்த பிரச்சனைகளுக்குள்ள போயிடும். ஆனாலும் தேவனுடைய இரக்கங்கள் மகா பெரியது. இன்றைக்கும் தேவன் தன்னுடைய ஹை ரோட்ல உங்களை கொண்டு வரார். இது வரையிலும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ரசிக்கப்பட்டு ஆயிடுச்சு. என் லைஃப்ல நிறைய ஸ்பீடே எடுக்கல. இப்ப தேவன் உங்களுக்கு ஒரு ஸ்பீடு தராரு. அது காட் ஸ்பீடு. நீங்க தேவனுடைய ஹைவே வந்திருக்கிறீங்க. 5 வருஷம் 20 வருஷம் நீங்க செய்ய முடியாததெல்லாம் அவர் தம்முடைய கிருபையினால சடனாக உங்களுடைய முன்னேற்றம்லாம் இருக்கிறத பார்ப்பீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனிதர்கள் உங்களை சந்திப்பாங்க. கதவுகள் திறந்திருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. இந்த தேவன் என்னோடு இருக்கிறார் என்றதை நீங்க பாருங்க. இவர் என்னை நடத்துவார் என்று பாருங்க. நீங்க புதிய மனிதர்களா இருக்கிறீங்க. பரம்பரை வியாதி எதுவுமே உங்க மேல மேற்கொள்ளாது. நீங்க புது சிருஷ்டிகளா இருக்கிறீங்க. தேவ பலன் உங்க மேல இருக்கும். அற்புதங்கள் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. நீங்க தேவனுடைய ஹைவேல இருக்கிறீங்க. எக்ஸ்பிரஸ் வே. எல்லா காட் ஸ்பீடுக்குள்ள வந்திருக்கிறீங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். காட் ஸ்பீட். காட் ஸ்பீடுனா காட் தேவன் நடத்துவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடத்துவார். காட் ஸ்பீட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, பிலிப்பு சுவிசேஷம் சொல்லணும்னு நினைக்கிறான். நடந்துதான் போறான். அந்த எருசலேம் போற வழியில அங்க அந்த எத்தியோப்பியன் மினிஸ்டர் வரும் பொழுது சொல்லிட்டு முதல்ல சுவிசேஷம் சொல்றான், ஞானஸ்தானம் கொடுக்குறான். அவன் போய் எத்தியோப்பியாவுக்கு போய் பிரசங்கம் பண்ண வேண்டிய நிலைமை எல்லாம் போச்சு. இங்கேயே பண்ணிட்டான். எத்தியோப்பியா முழுதும் அவனை கொண்டு கிறிஸ்தவனா வச்சிருந்தாங்க. உங்க ஸ்பீடை பார்த்து தேவனுடைய ஸ்பீடு எப்படி இருக்கும்னா, அவன் அதுக்கப்புறம் இப்ப பிளைட் எல்லாம் போறதை காட்டிலும் அடுத்த நிமிஷத்துல சரீரத்தை தூக்கிட்டு வேற இடத்துல காணப்பட்டான். இப்படி இருக்கும். காட் ஸ்பீட்லாம் இப்படிதான் இருக்கும். பெரிய உங்க ஊழியத்துல, உங்க தொழில்ல எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசமான வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் வரும். உங்க தொழிலா இருக்கட்டும், உங்க குடும்பமா இருக்கட்டும், நீங்க சம்பாதிக்க வேதனை இல்லாத ஐஸ்வர்யம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஆமா. அதனால இந்த பிக்சர் நீங்க ஏதேன் தோட்டத்தை இந்த முழு உலகத்தை மாற்ற மாதிரி ஆதாம் ஏவாளை வச்சாரு. உங்களை சுத்தி உங்க வீடு ஒரு ஏதேன் தோட்டமா இருக்கு. நீங்க பார்க்குற மக்கள் வாழ்க்கையில இந்த தேவ சமாதானத்தையும் இயேசு ஆண்டவர் நமக்காக செய்திருக்க நன்மைகளையும் வாழ்க்கை எல்லா பகுதியிலும் அவர் செய்திருக்க நன்மைகளையும் நீங்க ஜனங்களுக்கு கொண்டு போய் செய்வீங்க. நீங்க எதை செய்தாலும் திறம்பட செய்வீர்கள். ஆமென். God bless you all. God bless you all. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Mantarava. Thank you, Daddy, for the wonderful word. எனக்கே பேசின மாதிரி நான் உட்காந்து பயங்கரமா பேசினேன். தேங்க்யூ டேடி. ஸோ இது ஒரு லாபகரமான தேவன். நம் தேவன் லாபகரமான தேவன். ஸோ உங்கள் வாழ்க்கையில தேவன் லாபகரமானதை செய்கிற தேவனா இருக்கார். நான் சொன்ன மாதிரி சங்கீதம் 33:19 உமக்கு பயந்தவர்களுக்கு மனுபுத்திரோனுக்கு உண்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உங்களுடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அதிலே 24 கடைசி வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்களுக்கு இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இந்த வார்த்தை மறுபடியும் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிற திடமனதாயிருங்கள். உங்கள் வாழ்க்கையில தேவன் திடமனதுங்க, அவர் உங்களுக்கு இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திறன்பட செய்வீர்கள், திறன்பட செய்வீர்கள். ஆமீன். எந்த காரியத்தையும் யூ ஷுட் நோ த எண்ட். உங்களுக்கு எண்டு மிக பெருசா இருக்கு. அப்போ நீங்க சோர்ந்து போயிடாம சில காரியத்தை திறன்பட செய்யுங்க. உங்கள் தேவன் சொன்ன காரியத்தை
தேவன் உங்க வாழ்க்கை எல்லாவற்றையும் லாபகரமாய் முடிய பண்ணுவார். ஆமே. நான் ஜெபித்து முடிக்க போறேன். தேங்க்யூ லார்ட். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ரீபா திரிபி ஹண்டரபோ ஷிரிபி ஹண்டரபோ ரீபி கிரபோ திரிபி கிரபா ரஹதரபா ஷிரிபி கிரபா. ஆண்டவரே, என்னை உண்டு பயனை வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். எவ்வளவு பெரிதா இருக்கிறது. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். எல்லா காரியத்தையும் திறன்பட செய்யறக்கு எங்களுக்கு இருதயத்தை நீங்கள் ஸ்திரப்படுத்துவீராக. ஸ்திரப்படுத்துவீராக. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். எல்லாம் காட் ஸ்பீடா நடப்பதாக. டாடி, ஐ கம், ஐ ஸ்பீக் அஸ் அ ப்ராஃபட்டிக் மேண்டில். ஆண்டவரே, இருந்து நான் பேசுறேன் ஆண்டவரே, எல்லா இவர்கள் வாழ்க்கையில ராஜ யோக்கியமாய் நடப்பதாக. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். காட் ஸ்பீடா நடப்பதாக. காரியங்கள் வெகு சீக்கிரமாய் ஆண்டவர் ராஜரிகம் பண்ணுகிறபடியால் ஆண்டவரே, எல்லா ராஜயோக்கியமாய் நடப்பதாக. காட் ஸ்பீட் உண்டாயிருப்பதாக என்றான் செபிக்கிறான் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். லாபகரமான காரியத்தை நீ சேர்க்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தாப்பனே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, அவர் உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன் நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். கழுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும், நீங்க ஒடுக்கப்படுகிறதா இருந்தீங்கன்னா, உங்கள் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் அவர் நியாயத்தையும் அவர் செய்கிறார். ஆமென். ஆமென். ஹalleluya. எல்லாரும் உங்க கரங்களை எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கோங்க. I want to bless you with the word of God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஷாலோம், ஷாலோம், ஷாலோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு தப்பவே முடியாது. ஆமென். காட் bless you. நாளை காலைல 6 மணிக்கு சந்திப்போம்.